சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் சொன்னது புரிஞ்சது இல்ல, எல்லாம் கரெக்டா பண்ணணும். ஓகே சார். ஓகே, எதுவும் மிஸ் ஆகாம பெர்ஃபெக்ட்டா காரியத்தை முடிச்சிடும். சரிங்க சார். சார், உங்களை தான் பார்க்க வந்தேன். என்னையா? சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன என்கொயரி, அதான் உங்களை கூட்டு போலான்னு வந்தேன். என்கொயரியா? ஏன் மேலையா? புரியல சார், நான் என்ன பண்ணேன்? நீங்க ஒன்றும் பண்ணல சார். அரியலூர் ஒரு ஸ்கூல்ல நடந்த கேஸ் தான். இப்போ அது வேற மாதிரி மாறி இருக்கு. எவிடன்ஸ்க்காக உங்களை என்கொயரி பண்ணணும். கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க சார். எதுவாக இருந்தாலும் இங்கேயே கேளுங்க சார். நான் எதுக்கு ஸ்டேஷன் வரைக்கும் வரணும்? நான் வரல சார். சார், சொன்னா புரிஞ்சுக்கங்க, இது பெரிய கேஸு. உங்களை என்கொயரி பண்ணணும், வாங்க. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, என்னால வர முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். என்ன பிரச்சனை? மேடம், அரியலூர்ல ஒரு கேஸ்ல இவர் சம்பந்தப்பட்டதா ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு மேடம். அதான் என்கொயரி பண்றதுக்காக இவரை கூட்டு போக வந்திருக்க மேடம். சரி, ப்ரொசீஜர் என்னவோ அதை பார்த்து பண்ணுங்க. எஸ் மேடம். சார், கிளம்புங்க சார். சார் சார், எல்லாத்தையும் இங்கேயே கேட்டுருங்க சார். எதுவாக இருந்தாலும் நான் மறைக்காம சொல்றேன். இங்கேயே விசாரிக்க முடியாது சார். நீங்க மேடம் வீட்டில் இருக்கீங்கன்னு தான் நான் மரியாதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்களா வந்துருங்க சார், இல்லைன்னா நானே வலுக்கட்டாயமா ஜீப்ல ஏற்ற வேண்டியது இருக்கும். கிளம்புங்க சார். என்னத்தா, என்னாச்சு? நீயே பாரு. கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்ல, வரீங்களா இல்லையா? இப்ப என்ன பண்றது? ஏதாவது கலாட்டா பண்ணா தமிழுக்கு தெரிஞ்சிருமே. குழந்தை முன்னாடி போலீஸ் கூட போனா அவன் நம்மளை பத்தி என்ன நினைப்பா? என்னத்தா, அவங்கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. அவங்கிட்ட பேச என்ன இருக்கு இவங்களுக்கு? அப்படி என்னதான் பேசுறாங்க? என்ன சார், வரீங்களா இல்லையா? வரேன் சார், ஆனா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதனால சீக்கிரமா என்கொயரி முடிச்சு என்ன அனுப்பிடணும். ஓகே, வாங்க. என்னத்தா, அவனை கூட்டிட்டு போறாங்க? ஐயோ, என்ன சுந்தரி, அவனை கூட்டிட்டே போயிட்டாங்க. என்ன பேசினாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியலையே. ஏய், இதெல்லாம் உன் வேலை தானே? பின்ன வேற யாரு? அதானே பார்த்தேன். பர்த்டே முடியற வரைக்கும் அவனை விடவே மாட்டாங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத, சந்தோஷமா இருப்பதா. என் பேத்தின்னா பேத்திதான், என்ன மாதிரியே புத்திசாலி. சரி சரி, உள்ள போய் என்ன சொல்லுவ? என்னன்னு சொல்ல? போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவோம். இப்பதானே உன்னை புத்திசாலின்னு சொன்னியா அப்பதா? ஏன் வேற எப்படி சொல்ல? போலீஸ் கூட இவனே போயிட்டான்னு சொல்லவா? ஐயோ அப்பத்தா, நீ ஏன் இப்படி இருக்க? எனக்கு என்னடி, நம்ம ஊர்லயே நான் தான் புத்திசாலி. ஆமா ஆமா. இங்க பாரு அப்பத்தா, எங்கயோ சொல்லாம கொல்லாம போயிட்டான்னு மட்டும் சொல்லு.
வேற எதையும் உளறி வைக்காத. அம்பிட்டு தானே, நான் பாத்துக்கிறேன் விடு. காந்திமதி இருக்கா, பயம் ஏன்? அப்பதா ஆர்வ கோளாறுல ஓவரா எதுவும் பண்ணிடாத. ஆமா, ஆமா. இல்ல, ஏற்கனவே புள்ள மாஸ்டர் மாஸ்டர்னு சுத்திக்கிட்டு இருப்பா. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சா உடனே மாஸ்டர் கூட்டிட்டு வான்னு அடம் பிடிப்பாடி. இந்த வரேன்னு வேகமா போனவ போய் ஒரு போன் கூட போடல. ஆபீஸ்க்கா போனா? ஆமா, அப்படித்தான் நினைக்கிறேன். எங்க சொல்லிட்டு போறா? இதோ வரேன்னு போனா அவ வேலை அப்படி. என்ன பண்றது? வந்துருவான்னு. அகிலு, பலூன் எல்லாம் ஊதி முடிச்சிட்டீங்களா? இந்த ஆமா பாட்டி, எல்லாமே ஓ, ஊதிட்டோம். உன்னோட பர்த்டேவும் இது மாதிரி இல்ல இல்ல, இதை விட பெருசா பண்ணலாம். சரியா? ஆமா பாட்டி, அப்பாவும் இது மாதிரி தான் சொன்னாங்க, பெருசா பண்ணலான்னு. ஆமா ராசா, உனக்கு ரொம்ப பெருசா பண்ணலாம். சரி பாட்டி. பெருசா பண்ணும். பாட்டி, அம்மா எப்ப வருவாங்க? வந்துருவாடா. போங்க பாட்டி, அம்மா வந்ததுக்கு அப்புறம் தானே ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க முடியும். அ, அ, நீங்க ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க பாட்டி. சரி இரு, அம்மாவுக்கு ஃபோன் பண்றேன். நீ மூஞ்சி எப்படி தூக்கி வைக்காத, பார்க்க நல்லாவே இல்ல. ஏன்டா சுந்தரிக்கு ஃபோன் போடு. இந்தாங்க அப்பதா. அம்மாவுக்கு முக்கியமான வேலை போல, போனை எடுக்கல. ஆனா சீக்கிரமா வந்துருவா. நீ என்ன பண்ற தெரியுமா? நீயும் அகிலனும் போய் விளையாடுங்க, சரியா? அம்மா வந்த உடனே கேக் கட் பண்ணலாம். என்ன? சரி பாட்டி. அம்மாவை சீக்கிரம் வர சொல்லுங்க பாட்டி. ம். பாகிலம் போய் விளையாடலாம். மாலினி, மாலினி, சுந்தரி எதுவும் கால் பண்ணாங்களா? இன்னும் காணோம். இல்லங்க, சுந்தரிக்கு இப்பதான் கால் பண்ணாங்க. ஆனா சுந்தரி எடுக்கல. ஓ, அப்படியா? சரி, அப்ப நான் சேகருக்கு கால் பண்ணி என்னன்னு கேக்குறேன். வணக்கம் சார். சொல்லுங்க சார். வணக்கம் சேகர். எங்க இருக்கீங்க? எப்போ வருவீங்க? இங்க பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்கு சார். 2 கோஷ்டிக்கு மோதல் சார். மேடம் அவங்க 2 பேருக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க சார். 2 பேரும் சமாதானம் ஆக மாட்டேன்றாங்க சார். 2 பேரும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு அவங்க பிடியில நிக்கிறாங்க சார். அப்போ எப்பதான் இங்க வருவீங்க? தெரியல சார். சமாதானம் ஆனதா வர முடியும். கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன் சார். சரி சேகர், முடிஞ்சா போய் சுந்தரி கிட்ட போனை கொடுக்க முடியுமா? சார் இல்ல சார், கண்டிப்பா கூட்டத்துக்குள்ள மேடத்துக்கிட்ட போக முடியாது சார். அப்படியா? சரி, ஒரு சின்ன கேப் கிடைச்சதுன்னா சுந்தரி எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. ரொம்ப அவசரம்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன் சார். தம்பி, சேகர் என்னப்பா சொன்னா? சுந்தரிக்கு இன்னும் மீட்டிங் முடியலையா அப்பதா? அங்க பிரச்சனை பெருசா இருக்கான். எப்ப வருவாங்கன்னு சேகர் தெரியலன்னு சொல்றாரு. ஐயோ. பாட்டி, ஆ, ஆ. அம்மா எப்ப வருவாங்க? உன் அம்மாவுக்கு இன்னும் வேலை முடியலையாண்டா? அப்ப அம்மா வர மாட்டாங்களா பாட்டி? ஆ, ஆ. இல்ல தமிழ், அம்மா வந்துருவாங்க. இப்போ நம்ம செலிப்ரேஷன் ஆரம்பிக்கலாம், சரியா? இல்ல இல்ல, அம்மா தான் எனக்கு பர்த்டே செலிப்ரேஷனுக்கு இவ்வளோ ரெடி பண்ணிருக்காங்க. நான் அம்மா வராம கேக் கட் பண்ண மாட்டேன். அம்மாவும் இல்ல, மாஸ்டரும் இல்ல. இங்க பிறந்தனால எனக்கு பிடிக்கல, போங்க. தமிழ், ஏய், ஏய். தமிழ், தமிழ். மாலினி, போய் பாரு. தமிழ் பாப்பா, தமிழ். அம்மா இப்ப வந்துருவாங்கடா. அத்தை சொல்றத கேளுடா. குட்டி கொழுக்கட்ட, சொன்ன பேச்ச கேட்க மாட்டியா? போங்க, நான் யார பேச்சும் கேட்க மாட்டேன். எனக்கு இப்ப அம்மா வேணும். இல்லனா பர்த்டே வேணாம், ஃபங்க்ஷன் வேணாம், ஒண்ணு வேணாம். தமிழ். என்னடி இது? என்ன தமிழ், உனக்காக தானே அம்மா இதெல்லாம் பண்ணிருக்காங்க. நீ இப்படி கோச்சிட்டு போலாமா? இல்ல கில், அம்மா எனக்காக எல்லாமே பண்றாங்க. ஆனா என் கூட மட்டும் இருக்க மாட்டாங்க. எனக்கு அழுகே வருது. போங்க, யாரும் என்கிட்ட பேசாதீங்க. அம்மா வரலனா நீ பிறந்த நாளே வேணாம். தமிழ்,
புரிஞ்சுக்கோடா. அம்மாக்கு ஒரு முக்கியமான வேலை, அதான் போயிட்டாங்க. இப்ப வந்துருவாங்க. அப்ப அம்மாக்கு நான் முக்கியம் இல்லையா அத்தை? அம்மா வந்துருவாங்க செல்லம். அம்மா இவ்ளோ ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்காங்கல்ல, அம்மா கண்டிப்பா வந்துருவாங்க. நீ வா. நான் வரமாட்டேன் தான். எனக்கு யாரும் வேணாம், போங்க. ஏய் தமிழ் ஏய் கேட்க மாட்டேங்கிறாளே. ஓகே, இப்ப கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வாங்க. ரெடி 3 2 1 ஸ்டார்ட். கங்காரு தன்னோட குட்டியை எப்படி தூக்கிட்டு ஓடுமோ அதே மாதிரி 2 பேரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஹாய், சீட்டிங் பண்ண கூடாது, அப்புறம் நாங்க ஃபவுல் பண்ணிடுவோம். ரியா, 2 பேத்துல யாரு வின் பண்ணுவாங்கன்னு கரெக்டா சொல்லு. எனக்கே தெரியல, 2 பேருமே ரொம்ப ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்காங்க. ஆ ஏய் சூப்பர், வின் தி மேட்ச். ஏய் போடுங்க தமிழ். இச்கா. வாவ், இந்த கேமோட வின்னர் தமிழ் அண்ட் மாஸ்டர். ஏய் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இவன் எப்படி இங்க வந்தா? ஏய் அம்மா, தங்கச்சிம்மா வந்துட்டேன். தமிழ் ஏமா ரைட்டு? அம்மாவுக்கு ஒரு மீட்டிங் இருந்துச்சுடாமா. போங்கம்மா, எப்ப பார்த்தாலும் மீட்டிங் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, என் கூட இருக்கவே மாட்டீங்க. சாரி தமிழ், அம்மாவுக்கு இப்பதான் வேலை முடிஞ்சது. இனி நான் உன் கூடவே இருப்பேன். என் செல்ல குட்டிக்கு ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூமா. வா வா வா, கீழே இருக்கு. சுந்தரி, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அவனதான் போலீஸ் பிடிச்சிட்டு போச்சே, அவன் எப்படி உனக்கு முன்னாடி இங்க வந்தான்? அந்த வீணா போனவனை இங்க இருந்து போக சொல்லு. அவனை பார்க்க பார்க்க எனக்கு கடுப்பா வருது. சுந்தரி, என்னாச்சு? பிரச்சனை முடிஞ்சிருச்சா? சமாதானம் ஆயிட்டாங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. ஒன்னும் பிரச்சனை இல்லை வெற்றி, எல்லாம் முடிஞ்சது. நாளைக்கு அந்த பிரச்சனைய யார் ஆரம்பிச்சு வச்சாங்கன்னு விசாரிக்கணும். சுந்தரி, கார்த்திகை கடவுள் உங்களுக்காகவே அனுப்பியிருக்காருன்னா பாருங்களேன். நீங்க வரலன்னு தமிழ் மூட் அவுட் ஆயிட்டா சுந்தரி. பர்த்டேவே வேணான்னு சொல்லிட்டு இருந்தா. கார்த்திக் வந்து அவளோட மூடையே மாத்தி இப்ப எவ்வளவு ஜாலியா ஹாப்பியா இருக்கா பாருங்க. அவர் செட் பண்ண எல்லாத்தையும் நீங்க தான் செட் பண்ணீங்கன்னு தமிழ் கிட்ட சொல்லி அவளை அவ்வளவு சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப கார்த்திக் மட்டும் வரலனா இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்னு யாருக்குமே தெரியாது. தமிழ் என்னென்னவோ பண்ணிருப்பா. ஆமா, என் பேத்த நிம்மதியா இருக்க கூடாதுன்னு கடவுள் படைக்கும் போதே அவ தலையில எழுதி வச்சு இவனையும் கூடவே அனுப்பி வச்சிட்டான். வெற்றி சார், ஒரே ஒரு நிமிஷம் என் கூட வாங்கல. சரி வந்துடுறேன். அதானே, பாரு, நல்லா பாரு, இப்படிதான் ஏதாவது ஒரு நாடகம் ஆடுவான். அவனை வீட்டுக்குள்ள விட்டா இதுதான் நடக்கும். அவன் ஏதோ திட்டத்தோட தான் இங்க வந்திருக்கான். இப்பவே அவனை போக சொல்லு. நீ ஒரு விஷயம் செஞ்சு அதையே மீறி அவன் இங்க வந்து நிக்கிறான்னா ஏதோ நடந்திருக்கு.
அவங்கிட்ட பார்த்து கவனமா இருத்தா. அப்பத்தா நானே கடுப்புல இருக்கேன். நீ வேற என்னை ஏத்தி விடாத. ஆமா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு, நான் பேசுறேன். பொறுமையா இருக்கணுமா? அப்பத்தா எனக்கு மட்டும் என்ன ஆசையா? ஆட்டத்தை ஆரம்பிச்சது நானு. இடையில இவன் ஜெயிச்சதா நம்பிக்கிட்டு இருக்கான். முடிவுல தான் முடிவு தெரியும்னு அவனுக்கு தான் தெரியல. உனக்குமா புரியல? என்கிட்டே அவன் விளையாட்ட காட்டுறான். அவன தங்கச்சிமா பொருடா, ஏதாவது பண்ணுவோம். நான் சொல்றது புரியுதா? நீ எதுக்கும் வருத்தப்படாத. புள்ள, ஏ மாலி, சாரி, நான் இதெல்லாம் பண்ணிருக்க கூடாது. ஆனாலும் மனசு கேட்கல. குழந்தைக்கு ஏதோ பண்ணணும்னு ஆசை, அதான் உங்ககிட்ட கேட்காம பண்ணிட்டேன். நான் இங்க இருக்கிறது யாருக்குமே பிடிக்கலன்னு எனக்கு புரியுது. நான் கிளம்பிடுறேன். நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க. என்னடா, எங்க கிளம்புற நீ? என்னாச்சு? இல்லம்மா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், அதான் சொல்லிட்டு போலான்னு. ஏன் கார்த்திக், இன்னும் விசேஷமே முடியல, அதுக்குள்ள நீ கிளம்புறன்ற? மா, தமிழ் ஜாலியா சந்தோஷமா இருக்காம்மா. நான் தமிழுக்கு என்ன பண்ணணும்னு நினைச்சேனோ அதை பண்ணிட்டேன். எனக்கும் சந்தோஷமா இருக்குமா. இனிமே என்ன, கேக்கு வெட்டி எல்லாருக்கும் ஊட்ட போறீங்க அதானே? அதுக்கு நான் அதுக்கு இங்க நான் கிளம்புறேம்மா. நீங்க ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வாங்க. இருடா. என்ன சுந்தரி, அவன் தான் அப்படி சொல்றான்னா நீயும் பாத்துட்டு இருக்க? அப்ப நீ தான் அவனை போக சொன்னியா? மா, நானே தாம்மா போறேன். யாரும் என்ன போக சொல்ல. நீங்க அதாவது சொல்லாத, விடுமா. நான் உன்கிட்ட பேசல, நீ பேசாம இருடா. சுந்தரி, இப்ப தமிழ் சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கா. இவன் இப்ப போனதும் கொஞ்ச நேரத்துல தமிழ் மாஸ்டர் எங்கன்னு கேப்பா. அப்ப என்ன சொல்லுவ? அத்தை, நான் யாரையும் எதுவும் சொல்லல. தேவையில்லாம பேசாதீங்க. குழந்தை இது வரைக்கும் சந்தோஷமா இருந்தால இன்னும் அவ சந்தோஷமா இருக்கட்டும். சும்மா சீனை போடாம கேக் வெட்டுற வரைக்கும் இருந்துட்டு போக சொல்லுங்க. அத நீயே இவங்கிட்ட சொல்லுமா. கார்த்திக், அதான் அவளே சொல்லிட்டால்ல, போகாதடா. ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு எல்லாருமே ஒன்னா போலாம், சரியா? சரிம்மா. சுந்தரி, நீ இதத்தான் சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் நினைச்சதை நீ அப்படியே சொல்லிட்ட. குட் கேர்ள். ஆனா இது பத்தாதே. நான் எப்பெல்லாம் என்னெல்லாம் நினைக்கிறேனோ அதெல்லாம் நீ செய்யணும். நீ செய்ய வைப்ப. இன்னும் என்னென்ன சொல்ல வைக்கிறேன்னு பாரு. என்னடா இது, இந்த கேக் மேட்டர் இப்படி சொதப்பிடுச்சே. ஆமாண்டா, வந்த வேலையை முடிக்காம போனா மேடம் நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்களே. இப்ப என்ன பண்றது? யோசிப்போம், இருடா. என்ன யோசிச்சியா? இருடா, ஒன்னும் தோணல. நான் ஒன்னு சொல்லிட்டா? சொல்லு. அப்புறம் நீ என்ன திட்டக்கூடாது. அட, பில்டப் பண்ணாம சொல்லுடா. நம்ம பேசாம அந்த பர்த்டே பொண்ணையே தூக்கிட்டா என்ன? என்னடா சொல்ற? ஆமாண்டா. அங்க பாரு, எல்லாரும் ஃபங்க்ஷன் பரபரப்புல இருக்காங்க. இப்ப அந்த குழந்தை மட்டும் தனியா வந்துச்சுன்னா போதும், சத்தம் இல்லாம தூக்கிடுவோம். பிளான் நல்லா இருக்கு, ஆனா எப்படி தூக்குறது? அந்த குழந்தை எப்படி தனியா வரும்? வெயிட் பண்ணி பாப்போம்டா. வராமலா போவோம்? தனியா செஞ்சல, அதான் உன் பிளான் சொதப்பிடுச்சு. இப்ப என் பிளான், தமிழோட பர்த்டேவை இன்னும் சிறப்பா செலிப்ரேட் பண்றதுக்காக சூப்பரா கேம் விளையாட போறோம். அது என்ன கேம்னா ட்ரெஷர் ஹண்ட். கிஃப்ட் வேட்டை. ஓகே,
இப்ப தமிழ் பாப்பா நாங்க 4 இடத்துல 4 குழு வச்சிருப்போம். அதுல 4 gift வச்சிருப்போம். அத நீங்க அழகா தேடி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே. ஓகே, போலாமா? உங்களுக்கான முதல் குழு உங்கள மாதிரியே கியூட்டா இருக்கிற ஸ்டாச்சு கிட்ட தான் இருக்கு. போலாமா? வாங்க கண்டுபிடிங்க. ரியா வா போவோம். வெற்றி சார், வெற்றி சார், ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னாச்சு? இருங்க, இதை பாத்தீங்களா சார்? ஒரிஜினல் பிஸ்டலா? இது எப்படி இங்க? தெரியல சார், அதோ அந்த இடத்துல கிடைச்சது. இது பிரைவேட் பிஸ்டல் கிருஷ்ணா. லைசன்ஸ் ஹோல்டர் யாராவது மிஸ் பண்ணிருக்கலாம். சார், நம்ம சைடுல யாரும் துப்பாக்கி வச்சுக்கிறது இல்லையா சார்? அப்படின்னா புதுசா யாரும் உள்ள வந்திருக்காங்க போல. நல்ல வேளை உங்க கையில கிடைச்சது. குழந்தைங்க யார் கையிலாவது கிடைச்சிருந்தா என்ன ஆகும்? சார், இப்போ என்ன சார் பண்றது? யாராவது சந்தேகப்படுற மாதிரி இருக்காங்களான்னு முதல்ல கண்டுபிடிப்போம். அது வரைக்கும் வேற யார்கிட்டயும் எதையும் சொல்லிக்க வேண்டாம். சரிங்க சார். சரி, போலாம். அந்த பக்கம் போய் பார்க்கலாம் வாங்க. டேய், துப்பாக்கி காணும்டா. எங்கடா விட்ட? பத்திரமா வச்சுக்க மாட்டியா? நல்லா தேடி பாரு. பத்திரமா தானே வச்சிருந்தேன். எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. சரி, தேடு தேடு, நல்லா தேடு. உன்கிட்ட கொடுத்தனா பாரு. என்னது? என்ன விளையாடுறியாடா? நீ தானே வச்சிருந்த. சரி, கைட்டி பாரு. டேய், நீ உன்கிட்ட இருக்கா பாரு. ஃபர்ஸ்ட் இதை கலறா. என்னடா காணோம்? டேய், ஏதாவது பிரச்சனை ஆயிட்டு போதுடா. இப்படியே எஸ்கேப் ஆயிடலாம்டா. அவங்க தான் நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான் தோணுது. டேய், அவங்க நம்மளதான் பாக்குறாங்க. டேய், நம்மளே தான்டா பாக்குறாங்க. வந்துட போறாங்கடா. வாடா ஓடிடலாம். வரட்டும், சமாளிப்போம். ஓடுனா சந்தேகம் வரும்டா. ஏய், யாரா நீங்க? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? பார்த்தா தெரியல. என்ட்ரி பாஸ் காட்டுங்க. சார், அது எங்க கிட்ட இல்ல சார். எல்லாமே எங்க சார் தான் பாத்துக்கிறாரு. யாருங்க சாரு? ஏய், சொல்லுங்க, யாரு கூட வந்தீங்க? சொல்லுங்கடா, இங்க எதுக்கு வந்தீங்க? யார் உங்களை அனுப்புனது? இது நீங்க கொண்டு வந்தது தானே? வெற்றி! மல்லி, வேண்டாம் மல்லி, நீ வந்துடாத மல்லி. சொன்னா கேளு. ஏய், வேண்டாம் வேண்டாம், விட்டுரு. கிருஷ்ணா விட்டுருங்க. கிருஷ்ணா, சுந்தரி. ஏய், விடுடா. ஏய், சொன்னா கேளு, அவரை போக விடு. ஏய், கிட்ட வராத. அவ்வளவுதான். வேண்டாம் வேண்டாம், சுற்றுவேன். அவரை விட்டுரு. எங்களை விட்டுரு. எங்களை பிடிக்க பார்த்தா இவனை கொன்றுவேன். சரி சரி சரி, உங்களை ஒண்ணும் செய்யல. அவரை விட்டுரு. ஏய், போ போ. ஏய், வேண்டாம் வெற்றி. ஏய், சொல்லிட்டே இருக்கல, அவ்வளவுதான். ஏய், வேண்டாம். நான் ஒண்ணும் பண்ணல. அவரை விட்டுரு. சோதனை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்தா
அவரை ஒண்ணும் பண்ணாதீங்க, விட்டுருங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா டீயான்னு கேக்குறாரு. இல்ல பரவாயில்ல, எதுவும் வேண்டாம். வராதவங்க வந்திருக்கீங்க, ஒரு டீ கூட சாப்பிடணும் அப்படி ப்ளீஸ், எனக்காக மேடம். 2 பேருக்கும் டீ கொண்டு வாங்க. நோ சார், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நோ ஃபார்மாலிட்டிஸ் ப்ளீஸ். நாங்க ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்க்க வந்திருக்கோம். சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? என் மாமா ஐயப்பன் இப்ப ஜெயில இருக்காரு. அவரை பெயில்ல எடுக்கணும். அதோட இந்த கேஸையும் நீங்க தான் எடுத்து நடத்தணும். அந்த பொற்கொடி பொண்ணை கடத்தின கேஸ் தானே? ஆமா. பொற்கொடிக்கு எதிரா யாருமே கேஸ் எடுத்துக்க மாட்டாங்க மேடம். அதனாலதான் உங்களை தேடி வந்தோம். நான் மட்டும் என்ன விதிவிலக்கா மேடம்? அந்த அம்மாவை பத்தின விஷயங்கள் எங்க எல்லாருக்கும் தெளிவா தெரியும். ஐ எம் வெரி சாரி மேடம். எனக்கு அவ்வளவு தைரியம் இல்லை. என்னால் அந்த கேஸ்ல ஆஜராக முடியாது மேடம். என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஒரு கிரிமினலுக்கு பயந்து ஒருத்தர் குற்றவாளின்னு அரெஸ்ட் ஆனா அந்த குற்றம் உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிச்சு நிரபராதியை காப்பாத்துறதுக்கு யாருமே முன் வர மாட்டாங்களா? நீங்க சொல்றது சரிதான் மேடம். ஆனா உண்மை நிலவரம் இதுதான். பொற்கொடிக்கு ஆப்போசிட்டா இது வரைக்கும் யாரும் ஆஜரானதே கிடையாது. நான் இந்த கேஸ் எடுத்தா எனக்கும் பிரச்சனை வரும். என்னால் அதையெல்லாம் சமாளிக்க முடியாது. இதை நீங்களே தான் பார்த்துக்கணும். நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் யாருமே வரமாட்டாங்க மேடம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பொற்கொடிக்கு ஆப்போசிட்டா ஒரு லாயர் தைரியமா வாதாடி அவங்கள 3 மாசம் உள்ள தூக்கி வச்சதா ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டனே. ஓ, அப்படியா கேள்விப்பட்டீங்க? டீ சாப்பிடுங்க மேடம், டீ சாப்பிடுங்க. இல்ல இருக்கட்டும். இல்ல வேண்டாம் மேடம். இவர் யாருன்னு தெரியுதா? தெரியல. இவர்தான் இப்ப நீங்க சொன்ன அந்த தைரியமான லாயர், சீனியர் லாயர் மிஸ்டர் சீனிவாசன். இப்ப என்கிட்ட குமஸ்தாவா இருக்காரு. அவரால் பேச முடியாதுன்னு நினைச்சீங்கல்ல, அது உண்மை இல்லை. அந்த பொற்கொடி தான் இவரை பேச விடாம செஞ்சுட்டாங்க. பொற்கொடியை உள்ள வச்சாங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த கேஸ் தான் இவர் கடைசியா கோர்ட்ல வாதாடின கேஸ். இவர் எவ்வளவு பெரிய மனுஷன் தெரியுமா? இப்ப யாருமே இல்லாம, எந்த கேஸும் இல்லாம இருந்ததை எல்லாம் பறி கொடுத்துட்டு இப்ப என்கிட்ட குமஸ்தாவா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இதை பாருங்க மேடம், பொற்கொடியை எதிர்த்து வாழ்க்கையே இழந்து நிற்கிற இவரை பார்த்த பிறகும் இந்த கேஸை நான் எடுத்தேன்னா உலகத்திலேயே நம்பர் 1 முட்டாள் நானா தான் இருப்பேன். நானும் சீனிவாசன் மாதிரி ஆக தயாரா இல்லை. பாம்பு புத்துன்னு தெரிஞ்சோம் கையை விட்டு பார்க்க என்னால முடியாது. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க மேடம், ப்ளீஸ். வா சுந்தரி. என்னத்தா ஆளாளுக்கு இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? இப்ப ஐயப்பன் தம்பிய வெளியே கொண்டாரு. என்னதான் வழி இருக்கு? இவரு ரொம்ப பெரிய வக்கீலுன்னு சொன்னீங்க, அவரே பயந்துட்டாருண்டா. பிறகு யார் தான் கோர்ட்டுப்படி ஏறுவா? இப்ப லதாவுக்கு என்னத்தா பதில் சொல்றது? ஏற்கனவே சொனங்கி போய் கிடக்குறாளே பாவம். நீ கவலைப்படாத சுந்தரி. இந்த ஊர் லாயர்ஸ் கேஸ் எடுக்கலனா என்ன, நான் டெல்லியில இருக்கிற இந்தியாவிலே லீடிங் லாயர் கிட்ட பேசி இந்த கேஸை நான் நடத்த சொல்றேன். அந்த பொற்கொடி எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கலாம், அதுக்காக அவளை எதிர்த்து தைரியமா வாதாட
இந்த உலகத்துல ஒரு வக்கீல் கூட இல்லாம போயிடுவாங்க. ஏன் இல்லாம? நல்ல புத்திசாலியான, திறமையான, நிச்சயமா இந்த கேஸ ஜெயிக்கக்கூடிய வக்கீல் இங்கேயே இருக்காங்க. நீ தேவையில்லாம. அப்படி இங்க யாரும் இல்லையா? ஏன் இன்னும் அமைதியா இருக்கீங்க? எதுக்கு எங்கேயோ டெல்லி போய் லாயரை பார்க்கணும்னு சொல்றீங்க? நீங்களே பெரிய லாயர் தானே, நீங்க இந்த கேஸை எடுத்து நடத்தலாமே.